பட்டிமன்ற வைர விழா நாயகர் இந்த விருதை தான் நம்ம கொடுக்க போறோம். சன் டிவியோட 30 ஆண்டுகளுக்கு மேல நட்போட பயணித்து வருபவர் இவர். மாபெரும் தமிழ் ஆளுமை, எல்லாருக்கும் புரியும் விதமா கருத்துக்களை சொல்றவர், பட்டிமன்றங்கள்ல எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் விதமா தீர்ப்புகளை வழங்குறவர். 60 ஆண்டுகளுக்கு மேல பட்டிமன்றம் மூலமா தமிழையும் சமூகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் பணியில் வைர விழா கண்ட நாயகர் திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு வைர விழா நாயகர் எனும் விருதை அளித்து கௌரவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன ஏவி நம்ம இப்ப பார்த்துடலாம். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இது 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் கேட்கும் அன்பு வார்த்தைகள். இத்தனை ஆண்டுகளாக அழகு தமிழால் நம்மை ஈர்த்த ஒரு மாபெரும் தமிழ் ஆளுமையின் வார்த்தைகள். திரு சாலமன் பாப்பையா. பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, பொதுவாக இனிப்பு பலகாரங்கள் இல்லாமல் பண்டிகைகள் இருக்காது. சன் டிவியில் சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் இல்லாமல் பண்டிகைகள் துவங்காது. கல்யாணம் கட்டின பொம்பளை, ஏ சாலமன் பாப்பையா நீ வாடா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எங்க தலைமுறை அப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு தலைமுறை அந்த பொண்ணு அவனை டேன்னு கூப்பிட்டா தான் அவன் ஹனி. தமிழ் மேல் பேரார்வம் கொண்ட தமிழ் மாணவர், பட்டிமன்றங்கள் மூலம் அழகு தமிழில் நமக்கு அறிவு பாடம் வழங்கிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா எனும் மாபெரும் தமிழ் ஆளுமைக்கு பட்டிமன்ற வைர விழா நாயகர் எனும் விருதை அளிப்பதில் பெருமை கொள்கிறது சன் குடும்ப விருதுகள் 2025. பட்டிமன்ற வைர விழா நாயகர் இந்த பெருமைக்குரிய மரியாதைக்குரிய விருதினை வழங்குவதற்காக மேடைக்கு அன்போடு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த லெஜெண்டரி டைரக்டர் பி வாசு அவர்களை அழைக்கிறேன். சார், நீங்க இன்னைக்கு இந்த தருணத்துல எங்களோட எங்க மேடையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி சார், உங்களுக்கு சாலமன் பாப்பையாவோட பட்டிமன்றங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன ஐயா, எப்படி இருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்ற அந்த வாய்ஸ் எல்லாம் எப்படி நம்ம நடிகர் திலகத்தோட வாய்ஸை மறக்க முடியாதோ ஒரு ஸ்பெஷலாக நடிகவேல் அவர்களுடைய வாய்ஸ், எம் ஆர் ராதா அவர்கள் வாய்ஸுடைய எப்படி ஒரு தனித்தன்மை இருக்கோ அது போல் நம்ம சாலமன் பாப்பை அவரோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கும். அவர் இல்லாத பண்டிகையே கிடையாது நமக்கு. அது சன் டிவியில் அவர் வரும்பொழுது தீபாவளிக்கு வருவார், பொங்கலுக்கு வருவார், எல்லா பண்டிகைக்கும் வருவார். அதனால் அவரை பண்டிகை நாயகன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அழகான தருணத்தில் சாலமன் பாப்பையா ஐயாவால ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால நம்மளோட இன்னைக்கு இந்த விருது வழங்கும் விழால கலந்துக்க முடியல. அவருடைய சார்பாக சன் டிவி நெட்வொர்க் புரோகிராமிங் ஹெட் தூரன் கந்தசாமி சார் அவர்களை இந்த விருது வாங்க அழைக்கிறோம். ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சார், கண்டிப்பா இந்த விருதை சாலமன் பாப்பையா ஐயா கிட்ட நீங்க எடுத்துட்டு போய் சேர்க்கணும் சார். நன்றி சார். Thank you so much. Thank you so much sir. Thank you. Thank you sir. Thank you. சன் குடும்பத்திலிருந்து பட்டிமன்ற வைர விழா நாயகன் என்ற விருதினை உங்கள் சார்பாகவும் அவர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இது அவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்து எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பெருமை. அதற்காக முதலில் சன் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் கூட என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1993 சன் தொலைக்காட்சி தொடங்கிய போது அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் தொடர்ந்து அந்த பட்டிமன்றத்தை பண்டிகைகளின் பட்டிமன்றமாக ஆக்கியது சன் தொலைக்காட்சி தான். பண்டிகைகளின் பட்டிமன்றம் மட்டுமில்லை, உலகமெல்லாம் போய் சேர்கிற பட்டிமன்றமாக ஆக்கியதும் சன் தொலைக்காட்சி தான். அது மட்டும் இல்லை, சன் தொலைக்காட்சி தான்
திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து போனது. அதிகாலை பொழுதிலே திருக்குறளிலே அன்பு தாய்மார்களே என்று நான் தொடங்கிய போது அதை உலகம் முழுவதும் விழித்திருந்து பார்க்கிறார் போல ஏற்பாடு செய்திருந்தார்கள். சொல்ல போனால் திருக்குறளை தெருவோரங்களிலும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கொண்டு போய் சேர்த்ததிலே தன் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. உலகம் முழுவதும் இன்றைக்கு பட்டிமன்றமும் தமிழும் மணக்கிறது என்று சொன்னால் காரணம் சன் தொலைக்காட்சி தான். நானும் எங்களுடைய பட்டிமன்ற குழுமமாக கூட சேர்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.